கால்பந்தோட அடித்தளமே வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கம்தாங்க. விளையாட்ட நம்ம எப்போ வேணாலும் விளையாடிக்கலாம். ஆனால் ஒழுக்கத்தை நம்ம ஆரம்பத்துலேருந்தே பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்துடணுங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து என்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிற பசங்களுக்கு எப்போதுமே டிசிப்ளினை நான் சொல்லிக் கொடுத்துருவேங்க. என்கிட்ட வந்து கற்றுக்கிற பசங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளினை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதே சமயம் தேவையில்லாத கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வராதுங்க. ஸோ அப்படி வந்ததுன்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடுவோங்க. நம்மள நம்பி வர பசங்களுக்கு நம்ம தானே வந்து பார்த்திங்கன்னா உறுதுணையாக இருக்கணும். ஸோ நல்ல விஷயங்கள அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையாவே சொல்லிக் கொடுத்துருக்கேங்க. இந்த கேப்பில் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பையங்களுக்கு நிறைய ஒர்க் அவுட் வந்து சொல்லிக் கொடுத்துருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் பண்ணுறது, ஸோ இதெல்லாமே வந்து இன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ட்ரிபிள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஒரு குழந்த பிறந்த உடனே தவழும்போது சில தப்புகள் பண்ணி தான் தவழ ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் கால்பந்தும் சில தவறுகள் நம்ம பண்ண தான் அது சரி செய்ய முடியும். எடுத்த உடனே வந்து அதை நான் வந்து சரி செய்ய முடியாது. அதே மாதிரி தான் கால்பந்தும். ஸோ விளையாட தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சரி செய்ய முடியும். அப்படித்தான் பசங்களும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் அவங்களுக்கு வந்து சில அட்வைஸ்லாம் போட்டு நீட்டாக கிரவுண்டை சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அந்த கேப்பில் வந்து ஒரு கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. சரி, ஓகே, வாங்க விளையாடலான்னு சொல்லி விளையாடினேன். உண்மையாலும் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் பசங்களோட கேம் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இதை நான் அவங்கள்ட்ட கூட சொன்னது கிடையாது. சொன்னோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தத்தன்மை வந்துடும். அதாவது மந்தத்தன்மைனா, நம்ம நல்லா விளையாடுறோம், அப்போது அசால்ட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் வந்துடும். ஸோ அந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பசங்கள்ட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீ நல்லா விளையாடல, நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நெகட்டிவாக தான் பேசுவேன். அதே சமயம் பூஸ்டப் ஆகிற மாதிரி சில டைம் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜெட்டிக்காகவும் பேசுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பசங்க பூஸ்டப் ஆகி நல்லா விளையாடுவாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு பசங்களோட மிங்கிளாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க நம்மளோட மிங்கிளாக இருப்பாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் அவங்களுக்கும் ஒரு பாண்டிங் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.